Hi friends, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படினா Arduino IDE யோட ஓவர்வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ Arduino IDE ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த Arduino IDE ல டாப்ல பாத்தீங்க அப்படினா sketch August 26 Arduino 1.8.15 அப்படினு சொல்லி இருக்கும். அப்படினா உங்க ப்ரோகிராமோட நேம் அண்ட் வெர்ஷனை தான் அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் சர்வோ மோட்டர் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ மேலே இந்த ஸ்கெட்சின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சர்வோ மோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ப்ராஜெக்டோட நேமை மாற்றிக்கலாம். எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் சேவஸ் தந்துக்கிறேன். சேவஸ் தந்தோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைட்டில் காமிக்கும். இந்த டைட்டிலில் இப்போ நான் சர்வோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்வோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்வோ டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட நேமு ப்ளஸ் அது பக்கத்தில் உள்ள Arduino 1.8.15 அப்படிங்கிறது அந்த வெர்ஷனோட நேம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரேண்டமாக நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூல்ஸுமே இதில் வந்து அசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டூல் பாரில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதை கம்பைல் பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த பட்டன் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகுது. அதுக்கு தான் இந்த வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோடட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ Arduino போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரோக்ராமை Arduino போர்டு கூட அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். இந்த ஜஸ்ட் அப்லோட் மட்டும் பண்ணாது. இது நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா வெரிஃபை பண்ணி வெரிஃபை இல்லைன்னா கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதில் அப்லோட் பண்ணி காமிக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம புதுசாக கோடிங் நம்ம ரைட் பண்ணி எப்போதும் போல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சொல்லியிருக்கோம். இந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை டைரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த ஓப்பன் அப்படிங்கிற இந்த இது இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு இந்த இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர். இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர்னு சொல்லுவோம். இந்த பிளேஸில் தான் நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே இப்போ நீங்கள் ஒரு க்ரோம்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி நம்ம உள்ளார இன்சைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற இந்த ப்ரோக்ராம் ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் அப்படின்னா .ino அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல .ino அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா .ino ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு எடுத்துக்கிறீங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகும் அப்படின்னா .doc அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். இப்போ ஃபோட்டோஷாப் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா .pst அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். அதே மாதிரி Arduinoவில் நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா .ino அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து மெசேஜ் ஏரியா இல்லாட்டினா ஸ்டேட்டஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமை சேவ் பண்ணும்போதும் அப்லோட் பண்ணும்போதும் இந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை நமக்கு வந்து ஷோ பண்ணி காமிக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இந்த பிளேஸ் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டன் சேவிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமோட அப்லோட் பண்ணும்போதோ இல்லை சேவ் பண்ணும்போது அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து டெக்ஸ்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த Arduino IDEயோட டெக்ஸ்ட் அவுட்புட்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸில் தான் நமக்கு ஷோ ஆகும். ப்ரோக்ராமில் ஏதாவது இருந்தால் அப்படின்னாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு காமிக்கும். அதுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம எந்த போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அது எந்த காம்போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த கனெக்ஷன் ஏரியாவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக மெனு பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைல்னு ஒன்று இருக்குது. ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வருது, நியூன்னு சொல்லி வருது. இப்போ நியூங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா புதுசாக ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+N. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சொல்லி இருக்குது. ஓப்பன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். Ctrl+O தான் புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக எடிட் பண்ண எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ரீசெண்ட்டில் அப்படியே ஷோ ஆகும். இப்போ நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் இதில் அப்படியே சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் அப்படியே இதில் காமிக்கும். வேணால் நான் டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் இதில் ஆல்ரெடி அவங்க பண்ணியே வச்சுருக்காங்க. நம்ம புதுசாக ப்ரோக்ராம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் எடுத்து இந்த ப்ரோக்ராம் பார்த்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கோடை எடிட் பண்ணி அப்படியே கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவஸ் அண்டு சேவ் அப்படின்னு இருக்குது. இப்போ ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கீழே பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. ப்ரிஃபரன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை சேவ் பண்ணக்கூடிய ஃபைல் லொக்கேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் ப்ரௌஸ் தந்திங்க அப்படின்னா நம்ம அந்த லொக்கேஷனை போய்ட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மெனு பாரில் எடிட்னு ஒரு இது இருக்குது. நம்ம எடிட்டுங்கிறத அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்கெட்சில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெரிஃபை அண்டு கம்பைல்னு சொல்லியிருக்கு. நம்ம வெரிஃபை அண்டு கம்பைல் வந்து ஏற்கனவே டூல் பாரில் நம்ம பார்த்துருந்தோம். ஏற்கனவே முன்னாடியே வச்சுருந்தாங்க வெரிஃபை அண்டு கம்பைல், அப்புறம் அப்லோட் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. அதே இதுதான் இதுலேயும் சேம் டிட்டோ அப்படியே இருக்குது. இப்போ வெரிஃபை அண்டு கம்பைலுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Ctrl+R அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கு Ctrl+U அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இது 2 வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து லைப்ரரி ஃபைல்ஸ். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 காமிக்கும். ஒன்று மேனேஜ் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லி காக்குது, இன்னொன்று ஆட் சிவ் ஃபைல் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ மேனேஜ் லைப்ரரி ஃபைல் அப்படின்னு சொல்லி தந்தீங்க அப்படின்னா இது எந்த ப்ரௌசருக்கும் போகாமல் அடினோலியே என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணி லைப்ரரி ஃபைல்ஸை கொண்டு வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி ஃபெச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் டு சிவ் ஃபைல் தந்தால் நம்ம குரோம்லையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர்லையோ லைப்ரரி ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சு ஒரு சிவ் ஃபைலாக டவுன்லோட் பண்ண ஃபைலை நம்ம அந்த அடினோக்குள்ளே கொண்டு வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ்னு ஒரு இது இருக்குது. டூல்ஸில் போர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் உங்களோட யூனோ போர்டை கொண்டு வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூனோ போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது போர்டில் வந்து ஃபஸ்ட்டு யூனோ போர்டு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு காம்போர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். காம்போர்ட் அப்படின்னா கம்யூனிகேஷன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நீங்கள் காம்போர்ட் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் ப்ரோக்ராம் இதுலேருந்து இதில் அப்லோட் பண்ண முடியும். ஸோ எந்த காம்போர்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல ஷோ பண்ணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா காம்போர்ட் செலக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா சீரியல் மானிட்டர், சீரியல் ப்ளாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது. இப்போ சீரியல் மானிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சீரியல் கம்யூனிகேஷனில் இப்போ சென்சாரோட டேட்டா ஒன்று வருது அப்படின்னா அந்த டேட்டாவை ரீட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சீரியல் மானிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லாமல் சீரியல் கம்யூனிகேஷன் மூலிமா இப்போ நீங்கள் அடினோக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டா தரணும் அப்படின்னாலும் சீரியல் மானிட்டரில் இப்போ ஏங்கிற ஒரு டேட்டா தந்தீங்க அப்படின்னா நேராக போர்டுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இதுக்காகவும் பார்த்திங்கன்னா சீரியல் மானிட்டருங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சீரியல் ப்ளாட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த சென்சாரோட டேட்டாவை கிராஃப் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக சீரியல் ப்ளாட்டர் யூஸ் ஆகுது.